ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கணதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரியோட அம்மா சாரதா காவேரி கிட்ட சத்தியம் கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ அவரை பார்க்கவும் கூடாது, அவர்கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்பாங்க. கேட்கும்போதே கங்கா வந்துடுவாங்க. கங்கா வந்து, ஏம்மா சத்தியம்லாம் கேட்குற, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது, இதில் எதுக்கு சத்தியம் அது இதுன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்பாங்க. என்னதான் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதா, என்னடி பொடி வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேச மாட்டா, அதுக்கு எதுக்கு சத்தியம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, இனிமேல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேம்மா, என்னை நம்பு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சத்தியமும் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குமரன் கலந்துக்கிட்ட கதாநாயகன் ஷோக்கு கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடக்கும். அந்த ஃபைனலிஸ்ட்டில் இவரும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருப்பார். இவர் வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு போவார். அங்கே போயிட்டு ரொம்ப எமோஷ்னலாக, ஃபன்னியாக, சோகமாக எல்லாமே வந்துட்டு பேச சொல்லுவாங்க. இதில் யார் பேசி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஷோவோட வின்னர் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. குமரனும் எல்லாமே செஞ்சு காட்டுவாங்க. அடுத்து ஃபைனலாக அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவார். அதை சொல்லிட்டு இருக்கும் போதே இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும். அண்ட் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு விஜயும் வந்திருப்பார். இந்த ஷோவில் குமரன் தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்க. இன்றைக்கான எபிசோடில் காவேரியோட அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்ன ஸ்டோரி இப்படி வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு கடுப்பாகிறாங்க. ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.